ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 14th எபிசோட்க்கு போகலாமா? அஜய் தந்த பரிசை நிலா வாங்காததால் அவன் மீண்டும் அவள் மீது கோபமுற்றே இருந்தான். அந்த நிலைமையில்தான் வசந்துடன் கான்ஃபரன்ஸிற்காக பெங்களூருக்கு செல்ல வேண்டிய நாளும் வந்தது. நிலா, நான் ஆஃபீஸ்க்கு 2 டேஸ்க்கு வரமாட்டேன், பெங்களூர் போகிற வேலை இருக்குது என்றவாறே கிளம்பியவனை கண்டு, அப்பாடா 2 டேஸ் நிம்மதியாக இருக்கலாம் என மகிழ்ந்தாள் அவள். ரொம்ப சந்தோஷப்படாத, நான் பெங்களூர் போயிட்டு வந்தது உனக்கு பெரிய ட்ராப் வச்சுருக்கேன், அதிலிருந்து நீ தப்பவே முடியாது என்று அவன் கூறியதும் அவள் முகம் இருண்டது. அதை கண்டு அவன் மகிழ்ந்து, நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் இப்படி தான் சோகமாக இருக்கணும், அதை விட்டுட்டு சந்தோஷப்படக்கூடாது, புரிஞ்சதா என்றவனை அவள் முறைத்து கொண்டிருக்கும் பொழுதே வசந்த் வந்து விட்டான். பின்னர் இருவரும் கிளம்பினர். பெங்களூரில் கான்ஃபரன்ஸை முடித்தவர்கள் ஒரு ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். திடீரென யாரோ முன்னிருக்கும் டேபிளில் அமர்வது போல் தோன்றவும் நிமிர்ந்து பார்த்தால் ஒரு பெண்ணும் ஒரு இளைஞனும் அமர்ந்திருந்தார்கள். அந்த பெண் அஜயை நோக்கி ஹாய் என்றாள். அவனும் ஹாய் சொல்லிவிட்டு வசந்திடம் மெல்லிய குரலில், டே யாரடா இந்த பொண்ணு என கேட்டான். அடப்பாவி, அதுக்குள்ளேயா மறப்ப, இது தாத்தா உனக்காக பார்த்த பொண்ணு சஞ்சனாடா என்றான். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட சஞ்சனா, சாரி அஜய், அன்னைக்கு நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பக்கத்தில் அமர்ந்திருந்த இளைஞனை காட்டி இவரை நான் லவ் பண்ணுறேன், அதனால தான் அன்னைக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், ஐம் சாரி அஜய் என்றாள். நிலாதான் இவளிடம் பேசி தன் திருமணத்தை நிறுத்தி விட்டாளென்றெண்ணி அவளை படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தாள். இந்த சஞ்சனாவோ வேற ஏதோ சொல்கிறாளே என்று நினைத்து அவளிடம், அன்னைக்கு நிலா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க என்று கேட்டான். நிலா கிட்டையா? ஏன் நிலாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அவங்க என் ஃப்ரெண்டு தான் என்றான் அவன். ஓ அப்படியா, நானும் அவளும் காலேஜில் ஒன்றா படித்தவங்க, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். நிலா சொன்ன அதே வார்த்தைகளை இவளும் சொல்லவும் அஜய் தான் திண்டாடி போனான். ஒரு தவறும் செய்யாத பெண்ணை தான் செயல்களால் குத்தி குதிரியதை நினைத்து அவனுக்கு தலை சுற்றியது. சிறிது நேரம் பேசிவிட்டு சஞ்சனா சென்றுவிட, நான் தான் அப்போவே சொன்னேன்டா, நிலா அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு, நீ தான் நம்பலை என்றான் வசந்த். தான் செய்திருக்கும் காரியங்கள் இவனுக்கு தெரிந்தால் தன்னை என்ன செய்வானோ என நினைத்தபடியே இருவரும் ஊருக்கு கிளம்பினர். ஆஃபீஸ்க்கு வந்த அஜய்க்கு தான் நிலாவை பார்க்கவே கூசியது. பாவம், அந்த பெண்ணை செய்யாத பாவத்திற்கு மிகவும் படுத்திவிட்டான். நிலாவை தன் அறைக்கு அழைத்தவன் அவளிடம் சாரி நிலா என்றான். எதுக்கு சார் சாரி? நேற்று நான் சஞ்சனா கிட்ட பேசினேன், அவன் தான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான். நான் தான் உன்னை தப்பாக நினச்சி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி நிலா என்றவனை பார்த்தவளுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல விடுங்க, நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு அதனால் எந்த ஒரு நஷ்டமும் வரல, என்னால் எல்லாத்தையும் சீக்கிரமாக கற்றுக்கவும் முடிஞ்சது, ஸோ நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்று சொன்னவரையே இமைக்காமல் பார்த்தான். தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய இவளால் தான் முடியும் என உணர்ந்தான். அஞ்சிலிருந்து அவளிடம் இதமாகவே நடந்து கொண்டான். அவளே ஆச்சரியப்படும் அளவு அஜயும் மாறித்தான் போனான். நிலாவும் அஜயும் சைட்டுக்கு சென்று பார்த்து கொண்டிருந்த பொழுது அஜய்க்கு ஃபோன் கால் வந்ததால் அவன் தனியே சென்று பேசி கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து வேகமாக வந்த ஒரு லாரி அவன் மீது மோத வர அதை பார்த்த நிலா அதிர்ந்தாள். அவன் ஹெட்ஃபோன் வைத்துக்கொண்டு கால் பேசி கொண்டிருந்ததால் அதை கவனிக்கவில்லை. உடனே அவனை காப்பாற்ற எண்ணியவள் ஓடி வந்து அவனை தள்ளிவிட அவன் பக்கத்தில் இருந்த குழியில் தடுமாறி விழுந்தான். ஆனால் அஜயின் மீது மோது வந்த லாரி நிலாவின் மீது லேசாக உரசிய பின் பிரேக் அடித்து நின்றது. குழியில் விழுந்த அஜய்க்கோ கை கால்களில் எல்லாம் ரத்தம் வருவதை கண்டு பயந்தவள் அவனை அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாள். அவன் மயங்கி இருந்தது வேறு அவளை கலங்கடித்தது. தேவையில்லாமல் அவனை பிடித்து தள்ளிவிட்டோமோ என மிகவும் பயந்து போனாள். சிறிது நேரத்தில் அவன் குடும்பத்தினருக்கும் தகவல் கொடுக்கப்பட அங்கு வந்த அஜயின் அம்மா கிரிஜாவோ என்னாச்சு என்று கேட்டாள். அவளும் தயங்கியவாறே நடந்தவற்றை அவரிடம் கூறினாள். அவள் வேண்டுமென்றே கூட அஜயை பிரித்து தள்ளிவிட்டு இருக்கக்கூடும் என நினைத்தவர், உனக்கு இப்போ நிம்மதியா? என் பையன் உனக்கு என்னதான் பாவம் பண்ணினா? முதல்ல கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனை கஷ்டப்படுத்தினேன், அப்புறம் அவன் ஆஃபீஸுக்கே போய் அங்கேயும் அவனை படுத்தினேன், இப்போ அவனை கொல்லவே பார்க்குறியா என்றவரின் பேச்சில் திடுக்கிட்டவள், ஐயோ ஆண்டி, நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை, ப்ளீஸ் ஆண்டி இப்படி பேசாதீங்க, நான் அவரை காப்பாற்றுறதுக்காகத்தான் பிடிச்சு தள்ளிவிட்டேன், அது தப்பு தான், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? என் பையன்தான் எப்படிப்பட்டவன்னு எங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கானே, ஆனால் நாங்கள் தான் அதை எதுவுமே நம்பாத முட்டாள் மாதிரி இருந்திருக்கோம். நிலாவின் கண்களில் நீர் அருவியாக கொட்டி கொண்டிருந்தது. ஏற்கனவே அவள் அஜய்க்கு என்ன ஆனதோ என பதறிக்கொண்டிருக்க அவனின் அம்மாவும் இவளையே திட்டவும் அனைவர் முன்னும் அவள் கூசி குறுகி போனாள். நல்ல வேளையாக வசந்த் வந்து அவரை சமாதானம் செய்ய அதன் பின் தான் அவர் சற்று அமைதியானார். டாக்டர் வந்து அஜய்க்கு ஒன்றும் இல்லை, லேசான காயங்கள் தான் என்று சொன்ன பிறகே அனைவர் முகத்திலும் நிம்மதி தெரிந்தது. அஜயின் அம்மாவே தன்னை இந்தளவிற்கு பேசும்பொழுது அஜய் என்னவெல்லாம் சொல்லி தன்னை திட்டக்கூடும் என நினைத்தவள் அவன் கண் விழிக்கும் முன்பே அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அஜய் விழித்தவுடனேயே நிலா எங்கடா என்று வசந்தை தான் கேட்டான் அவன்.
உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உடனே கிளம்பிட்டா. அப்போது நடந்ததையெல்லாம் கூறி அவனை டென்ஷன் ஆக்க அவன் விரும்பவில்லை. சரி அஜய், என்ன நடந்துச்சு? ஏன் குழியில் விழுந்த? சரியா ஞாபகம் இல்லைடா. ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். யாரோ என்னை பிடிச்சு தள்ளிவிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எதுவும் சரியா ஞாபகம் இல்லையே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று வசந்த் கேட்டான். என்ன விஷயம்டா? உன்னை தள்ளிவிட்டதே நில்லாதான் என்றவரை உற்று நோக்கியவன், ஏண்டா இப்படி செஞ்சா? ஏதோ லாரி உன்னை இடிக்க வந்ததா சொன்னாடா. சரி அஜய், நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முக்கியமாக நிலாவை எதுவும் திட்டிடாத, ஓகேவா என்று விட்டு சென்று விட்டான் வசந்த். அஜய் நிலாவிற்கு ஃபோன் செய்தான். என்னை எப்படி திட்டப்போகிறானோ என பயந்தபடியே ஃபோனை எடுத்தவளிடம், நிலா என்னாச்சு என்று கேட்டான். ஐம் ரியலி சாரி சார், நான் வேணும்னே இப்படி செய்யலை. உங்கள் மேலே ஒரு லாரி மோத வந்தது. உங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் அப்படி செஞ்சிட்டேன். நான் வேணும்னே செய்யலை சார் என்றாள் அவள் கண்ணீர் குரலில். இட்ஸ் ஓகே நிலா, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுற? லீவ் இட் என்றான் அஜய். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் நான் சொன்னதை நம்புறீங்களா சார்? ஆமாம் நிலா, இப்போ எல்லாம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் என்றவனிடம் அவளுக்கு ஆச்சரியமே வந்தது. நீங்கள் எங்கே ஆஃபீஸ்லையா இருக்க? ஆமாம் சார். ஓகே நிலா, ஆஃபீஸை பார்த்துக்கோ. சார் டிஸ்சார்ஜ் எப்போ பண்ணுறாங்க? தெரியல. நாளைக்கு என்னை பார்க்க வரியா? ட்ரை பண்ணுறேன் சார். ட்ரை பண்ணுறியா? வரணும், புரிஞ்சதா? ஓகே சார் என்றவாறே ஃபோனை கட் செய்தவளுக்கு நிறைவாக இருந்தது. அதன் பிறகுதான் அவளால் தன் கைவலியையே உணர முடிந்தது. லாரி மோதிய பொழுது கைகளை முன்னே நீட்டியதால் இடக்கையில் மட்டும் பலமாக அடிவிலிருந்திருந்தது. அப்போதிருந்து அவளால் அந்த கையை அசைக்கக்கூட முடியாத வலி ஏற்பட்டது. அது எதையுமே பொருட்படுத்தாமல் அவள் ஆஃபீஸுக்கு வந்திருந்தாள். அன்றைய நாளை மிகவும் கஷ்டப்பட்டு நீட்டி தள்ளிவிட்டு வீட்டிற்கு வந்தவளுக்கு மிகவும் விரக்தியாகவும் இருந்தது. அஜயின் அம்மா அவளை திட்டியதையும் கையில் ஏற்படும் வலியையும் ஜீரணிக்க முடியாமல் திண்டாடியவளுக்கு வாழ்க்கையை வெறுத்து விட்டுவது போல் தோன்றியது. எப்போதடா இந்த நரகத்திலிருந்து தனக்கு விடுதலை கிடைக்கும் என எண்ணியவள் அழுதழுது ஓய்ந்து உறங்கினாள். மறுநாள் காலையில் ஆஃபீஸின் உள்ளே நுழைந்தவளை அஜயின் ஃபோன் காலை முதலில் அழைத்தது. நிலா, என்னை பார்க்கறதுக்கு வரேன்னு சொன்ன, எப்போ வர என்று கேட்டான். ஒரு நிமிடம் அவன் அம்மாவின் திட்டுக்களை நினைத்து பார்த்தவள் உடனே பயந்து, இல்லை சார், இங்கே நிறைய ஒர்க் இருக்குது, அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ உடனே கிளம்பி வா. இல்லை சார், இன்றைக்கி நான் ஸ்கூட்டியில் கூட வரல, ஆட்டோவில் தான் வந்தேன். திரும்பவும் ஆட்டோ பிடிச்சி அங்கே வர எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் நிலா, உன் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி சார், நான் ஃபோனை வைக்கிறேன் என்றபடியே கட் செய்து விட்டாள். அவனுக்கு ஏதோ மனதில் உறுத்தலாகப்பட்டது. அவளை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. டிஸ்சார்ஜ் ஆவதற்காக காத்திருக்க தொடங்கினான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் நாவல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இன்னொரு சேனலில் பென்சகி நாவல் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.